السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون. பெரும்புக்குரிய பெரியோர்களே, இன்றைய 14ஆம் தேதி பிப்ரவரி 2ஆம் மாதம், இந்த நாளை இந்திய மக்கள் என்ன நோக்கத்திலே கொண்டாடுகிறார்கள் என்பதை பத்திரிகைகள் வாயிலாக, ஊடகங்கள் வாயிலாக நாம் அறிந்தவாறு இருக்கிறோம். காதலர் தினம் என்று கொண்டாடுகிறார்கள். எப்பவோ ஒரு காலகட்டத்திலே கள்ள காதலர்களை ஒரு பாதிரியார் மனமுடிந்து வைத்தார். கிபி 4ஆம் ஆண்டிலே ரோமாபுரியிலே அந்த சம்பவம் நடைபெற்றது. உண்மையிலே ரோமாபுரி அரசாங்கம் அதை தடை செய்திருந்தது. இரகசியமான முறையிலே அந்த காதலர்களுக்கு திருமணம் செய்வித்ததன் அடிப்படையில அந்த நாள் காதல் தினமாக உருவெடுத்து விட்டது. கிபி 4ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்திய மக்கள் இந்த நாளை அவர்கள் கொண்டாடினாலும் கூட இஸ்லாமிய பார்வையில, ஷரியத்தின் பார்வையில அது காதலர் தினம் அல்ல, கலிசடை தினம் என்றுதான் சொல்ல வேண்டும். மார்க்க வரம்புக்கு அப்பாற்பட்ட ஒரு தினமாகத்தான் இந்த தினம் இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய ஆணுக்கும் இஸ்லாமிய பெண்ணுக்கும் நம்முடைய மார்க்கம் சில வரைமுறைகளை வகுத்து தந்திருக்கிறது, கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அதன் பிரகாரம் வாழும்போதுதான் இஸ்லாமிய மக்கள் கௌரவமாக, கண்ணியமாக, மானஸ்தர்களாக வாழ முடியும். குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிற போது சூரத்துல் அஹ்ஸாபிலே 33ஆம் அத்தியாயத்திலே குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுருஜஹும், நபியே, மூமினான ஆண்கள் பெண்களை பார்த்தெல்லாம் நீங்கள் சொல்லிவிடுங்கள், தங்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்தட்டும், மர்மஸ்தானங்களை பாதுகாத்து கொள்ளட்டும், அதுதான் அவர்களுக்கு பரிசுத்தமானதாக இருக்கிறது. இந்த மக்கள் என்னென்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனையும் நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்பதை நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய அத்தியாயம் 24:30 வசனமாக பதிவு செய்திருக்கிறார். முஸ்லிம்கள் அல்லாதோர் வேண்டுமானால் இந்த நாளை இப்படி கொண்டாடலாம். ஆனால் முஸ்லிம்கள் அவர்களுடைய அந்த கலாச்சாரத்தை ஒருபோதும் பின்பற்றவே கூடாது. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், முஸ்லிம் அல்லாதோருடைய கலாச்சாரங்களை எவர் பின்பற்றுகிறாரோ, அதற்கு ஒப்பாகிறாரோ, அந்த முஸ்லிம் அவர்களை சார்ந்தவராக ஆகிவிடுவார். முஸ்லிம் என்கின்ற அந்த வரையிலிருந்து, வட்டத்திலிருந்து அவர் வெளியேறியவராக ஆகிவிடுவார் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, நம்முடைய மார்க்கத்திலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் பல்வேறுபட்ட கட்டுப்பாடுகள்லாம் நியாயமான கட்டுப்பாடுகள், அத்துமீறிய கட்டுப்பாடுகள் அல்ல. நம்முடைய இயற்கையான சுதந்திரத்தை பாதிக்கின்ற கட்டுப்பாடுகள் அல்ல. நம்முடைய கண்ணியம், கௌரவம் காக்கப்படுவதற்கான கட்டுப்பாடுகளை நம்முடைய இஸ்லாம் விதித்திருக்கிறது. அதன் பிரகாரம் நாம் வாழத் தொடங்க வேண்டும். பெண்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியரை பார்த்து முன்னிலைப்படுத்தி அத்தனை இஸ்லாமிய பெண்களை பார்த்து ஹிதாப் செய்து அல்லாஹ் சொல்லுகிறான், வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன,
பெண்களை நீங்கள் உங்களுடைய வீடுகளிலேயே தனிப்பட்டிருங்கள். வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, முந்திய காலத்திலே அறியாமை காலத்திலே பெண்கள் எப்படி வெளியே அலைந்து திரிந்தார்களோ அது போன்று நீங்கள் திரியாதீர்கள். வாக்கிமுன ஸலா வாத்தியன ஸகா, ஐவேளை தொழுகையை பெண்களை நீங்கள் நிறைவேற்றி வாருங்கள், ஜகாத்தை வழங்கிய வாருங்கள். வாத்தியனல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ் ரசூலுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிராட்டியார்களை பார்த்து பிறப்பித்த அந்த உத்தரவு அது அவர்களுக்கானது மட்டுமல்ல, நம் இஸ்லாமிய பெண்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒரு உத்தரவாக இருக்கிறது. இந்த உத்தரவை கடைபிடிக்கிற போது இஸ்லாமிய பெண்மணிகளுடைய அந்த மான மரியாதை கௌரவம் காக்கப்படும் என்பதிலே சிந்தித்தும் சந்தேகமே கிடையாது. அன்பான பெருமக்களே, இந்த கடமை பெற்றோருக்கு இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது, ஆளாக்குவது, உருவாக்குவது, ஒழுக்க சீலர்களாக மேம்பட செய்வது எப்படி, பெற்றோர் தான் அதீத கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் தாந்தோட்டித்தனமாக வளர்ந்து கொண்டிருப்பார்கள், சுய இஷ்ட பிரகாரம் நடக்க பார்ப்பார்கள். ஆனால் பெற்றோர் அவர்களுக்கு ஒரு கடிவாளம் விட்டு அவர்களை நல்ல முறையிலே செலுத்தி கொண்டு செல்ல வேண்டும். ஏக இறையோன் இறைமறையிலே சூரத்துல் ஹுஜராத்திலே கூறும்போது, யா ஐயுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, ஈமான் கொண்ட விசுவாசிகளை உங்களையும் சரி உங்களுடைய குடும்பத்தினரையும் சரி நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுங்கள். அந்த நரக நெருப்பு இருக்கிறதே, அதனுடைய அந்த எரிகொல்லிகள் யாராக இருப்பார்கள் என்றால் மனிதர்களாகவும் மற்றும் மனிதர்களால் பூஜிக்கப்படுகின்ற அந்த கற்களாகவும் அதனுடைய எரிபொருள்கள் இருக்கும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அப்படியானால் பெற்றோராகிய நம்மை பார்த்து அல்லாஹ் ஏவுகிறான், அறிவுறுத்துகிறான். நீங்கள் தான் உங்களுடைய பிள்ளைகளை நரகிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் அறிவுறுத்தி கொண்டிருக்கிறான். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய காலகட்டத்திலே செல்போன், அதன் மூலமாகத்தான் பெண்கள் சீரழிவுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இது நாடறிந்த உண்மை, அனைவரும் ஒப்புக்கொள்கிற உண்மை. அது எந்த அளவுக்கு பயன்படுத்த வேண்டும், அந்த மொபைலை கைபேசியை எந்த அளவுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, அவர்களுக்கு வாங்கி தர தேவையில்லை, அல்லது வாங்கி தந்தோம் என்றால் அவர்கள் அந்த மொபைலை எந்த வகையிலே பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாம் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய மக்களுடைய அந்த நாகரீக சீரழிவுக்கும் சீர்கேட்டுக்கும் முக்கியமான காரணமாக அமைந்திருப்பது இந்த செல் தான் என்பதிலே சிந்தித்தும் சந்தேகமே இல்லை. எல்லா வகையான அருவருப்பான காட்சிகள் அதிலே அரங்கேறியவாறு இருக்கிற போது, நல்ல விஷயங்களையே கண்டாலும் கூட, பார்த்து கொண்டிருந்தாலும் கூட, திடீரென்று வீணான வெறுப்பான விஷயங்களும் அதிலே வந்து விழுவதை நாம் யாரும் மறுக்கவே முடியாது. அன்பான பெருமக்களே, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லோருமே கவனமாக இருக்க வேண்டும். எல்லோருக்குமே இது ஒரு பொதுவான நியதிதான். அதே சூறாவிலே 33ஆம் அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவுறுத்துகிறான், யா நிசான் நபி லஸ்துன்ன கஅஹதி மினன் நிசா இன் தகைத்துன்ன, நீங்கள் ஏனைய பெண்களை போன்று உங்களை நீங்கள் கருதி கொள்ளாதீர்கள், அல்லாஹ்வுடைய அச்சமுடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஃபலா தஹ்லஅன பில் கௌலி, அந்நிய ஆடவர்களிடத்திலே நீங்கள் குடைந்து பேசாதீர்கள். அப்படி குடைந்து பேசினீர்கள் என்றால் ஃபயத்ம அல்லதி ஃபீ கல்பிஹி மரதும், யாருடைய இதயத்திலே வியாதி நோய் இருக்கிறதோ அவர்கள் உங்கள் மீது தவறான ஆசை கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள். ஒக்குள்ள கவுலம் மாரூஃபா, நல்லதையே நீங்கள் பேசுங்கள் என்று பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார். இன்றைய நிலை எப்படி? இன்றைய நிலை சொல்லி தகுந்த சொல்லுகின்ற அளவுக்கு கிடையாது. அந்நிய ஆடவர்களோடு சர்வ சாதாரணமாக சகஜமாக பழகுகின்ற ஒரு சூழ்நிலை. அதனுடைய விளைவுகளை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இஸ்லாமிய பெண்மணிகள் அவர்கள் சர்வ சாதாரணமாக அந்த அந்நிய ஆடவர்களை போன்று இவர்களும் நடந்து கொள்கிற காரணத்தினாலே ஒவ்வொரு ஊரிலேயுமே அதனுடைய விளைவுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குர்ஆன் அன்றைக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எச்சரிக்கை விடுக்கிறது. பாருங்கள், நன்கு யோசித்து பாருங்கள். பிற்காலத்திலே இது போன்ற தகாத சம்பவங்கள் எல்லாம், தகாத வன்கொடுமைகள், வல்லுறவுகள் எல்லாம் நடக்கும் என்கிற காரணத்தினால்தான்
இஸ்லாமிய மார்க்கம் ஆரம்பத்திலேயே நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறது. ஆண்களாக இருக்கக்கூடியவர்களும் சரி, பெண்களிடத்திலே அவர்கள் அதிகம் பழகக்கூடாது, பெண்கள் ஆண்களிடத்திலே குலைந்து பேசக்கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவுறுத்துகிறான் என்றால் அதனுடைய பயன்பாடுகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சாதாரணமாகவே நாம் தெருக்களிலே நடமாடி கொண்டிருப்போம், சாலைகளிலே சென்று கொண்டிருப்போம், பேருந்துகளிலே அல்லது ரயில்களிலே அல்லது பிளைட்டுகளில் நாம் சென்று கொண்டிருப்போம். நாம் நம்முடைய பார்வைகளை தாழ்த்தியவர்களாக இருக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, அந்நிய ஆடவர்களை, அந்நிய பெண்மணிகளை நாம் ஆசையோடு பார்க்க கூடாது. எதிர்பாராமல் அவர்களிடத்தில் பொருள்கள் வாங்குகிறோம், அதெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. மாறாக ஆசையோடு பார்க்க கூடாது. விபச்சாரத்திற்கு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லுகிற போது, கண்கள் செய்கின்ற விபச்சாரம் நன்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்கள் செய்கின்ற விபச்சாரம் இருக்கிறதே, தீய பார்வை பார்ப்பது, ஜினா அல் ஐனைன் அன் நதர். அதே போன்று நாவு செய்கின்ற விபச்சாரம், அது தீய பேச்சை பேசுவது. நப்சு ஆசைப்படுகிறது என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மை அந்நிய பெண்கள் கடந்து போகிறார்கள் என்றால், பெண்கள் கடந்து போகிற போது நாம் அந்த பெண்களை நாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பெண்கள் போகிறார்கள், நம் வீட்டு பெண்களாகத்தான் இருக்க வேண்டுமா? அந்நிய பெண்களாக இருக்க முடியுமே? எனவே நாம் ஒரு ஆசையோடு பார்த்து விட்டோம் என்றால் அது எவ்வளவு பெரிய குற்றமாக ஆகிறது, விபச்சாரத்தின் குற்றமாக ஆகிறது என்று நபி அவர்கள் நம்மை எந்த அளவுக்கு நம்மை அவர்கள் உருவாக்குகிறார்கள் பாருங்க, வளர்த்தெடுக்கிறார்கள் பாருங்கள். 7 பேருக்கு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மறுமை நாளிலே அல்லாஹ் தன்னுடைய அரிசின் நிழலை வழங்குவான். நிழலே இல்லாத அந்த காலகட்டத்திலே அந்த 7 பேரிலே ஒருவர் தான் ரஜுலுன் தஅத்துஹு இம்ராத்துன் ذات மன்சிபின் வ ஜமாலின் ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ். ஒரு ஆண், அந்த ஆணை ஒரு பெண் அழைக்கிறார், அழகான பெண், அந்தஸ்தான பெண், இப்படியே சொல்கிறார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன் இச்சைக்கு அழைக்கிற போது அந்த ஆண் சொல்லுகிறார், இன்னி அகாஃபுல்லாஹ், நீ என்னை அழைக்கிறாய், நான் யாரை பயப்படுகிறேன்? நிச்சயமாக அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன் என்று அவர் சொன்னார் என்றால், அவருக்கு மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அரிசின் நிழலை வழங்குகிறான் என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்கள். இப்படிப்பட்ட இளைஞர்களாக நம்முடைய இளைஞர்கள் இருக்க வேண்டும். அந்நிய பெண்கள் அவர்களிடத்தில் நெருங்கவே கூடாது. அவரிடத்தில் நாம் ஆசையான வார்த்தையில் நாமும் பேசக்கூடாது. அவர்கள் ஆசையான வார்த்தைகள் பேசினார்கள் என்றால் அதை நாம் காது கொடுத்தும் கேட்கக்கூடாது. காரணம், நாம் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏதாவது தப்புக்கள், தாண்டவங்கள் நடக்கிற போது எல்லோரும் பார்த்து பாராது இருக்கக்கூடாது, வாராது இருக்கக்கூடாது, கண்டிக்க வேண்டும், துணிந்து கண்டிக்க வேண்டும். காதலர் தினம் கொண்டாடுகிறார்கள் நம்முடைய இஸ்லாமிய பெண்மணிகள், இஸ்லாமிய ஆண்கள் எவரேனும் அதில் கலந்து கொள்கிறார்கள் என்றால் எக்கேடு கெட்டு போகட்டும், தொலைந்து போகட்டும் என்று நாம் வாராதிருக்க முடியாது. மாறாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை கண்டிக்க வேண்டும், திருத்த வேண்டும். இது ஈமானின் ஒரு பகுதியாக இருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், உங்களிலே எவராவது பாவத்தை கண்டார் என்றால் அவர் தன்னால் முடிந்த அளவுக்கு ஒன்று கையினால் திருத்தட்டும் அல்லது நாவினால் திருத்தட்டும். கையாலையும் அவர்களை நாம் திருத்த முடியவில்லை, நாவினாலும் உபதேசித்து அறிவுறுத்த முடியவில்லை என்றால் தம்முடைய உள்ளத்தாலாவது வெறுக்கட்டும். அது ஈமானிலே குறைந்தபட்ச ஈமானாக இருக்கிறது என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இன்றைய காலகட்டத்திலே கடல் கரைகளிலே சென்று குதூகலமாக இருக்கிறார்கள், பூச்செண்டுகள் வழங்கி பரிமாறிக்கொள்கிறார்கள், என்னென்னவோ நடக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இது மிகப்பெரிய பாவம் அல்லவா? இந்த அசிங்கத்தனமான வேலைகளுக்கு, கலிசடைத்தனமான வேலைகளுக்கு நம்முடைய பெண்கள் ஒருபோதும் பலியாகி விடக்கூடாது அல்லவா? நாம் தானே எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டம் மிகவும் மோசமாக இருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே எச்சரிக்கை செய்தார்கள். என்ன எச்சரிக்கை செய்தார்கள் பாருங்கள். தீர்க்க தரிசனமாக சொல்கிறார்கள், பிற்காலத்தில் என்ன நடக்கும், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். என்ன சொல்கிறார்கள் பாருங்கள். வல தத்தபி உன்ன சுனன மன் கபலக்கும் ஷிப்ரன் பி ஷிப்ரின் வ திராஅம் பி திராஇன். நீங்கள் உங்களுக்கு முன்னாலே வாழ்ந்த யஹூதி நசாராக்கள்
அவர்களுடைய அந்த அசிங்கத்தனமான கலாச்சாரங்களை பின்பற்றுகின்ற ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஜானுக்கு ஜான், முளத்துக்கு முளம். எந்த அளவுக்கு என்று கேட்டால், அந்த யகூதி நசாராக்கள் ஒரு உடும்பின் இருப்பிடத்திற்குள்ளே, அந்த பொந்துக்குள்ளே நுழைந்தார்கள் என்றால் அதற்குள்ளேயும் நீங்கள் நுழைய பார்ப்பீர்கள். எச்சரிக்கையா இருங்கள், கவனமாக இருங்கள். அந்த அந்நிய கலாச்சாரங்களை, ஆபாச கலாச்சாரங்களை நீங்கள் ஒருபோதும் பின்பற்றாதீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் வரும்போது நீங்கள் கவனமாக இருங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எச்சரிக்கை. இன்றைக்கு அது நடக்கிறதா இல்லையா? நம்முடைய இளைஞர்கள் முடிவெட்டுகின்ற அழகை பார்த்தீர்களா? அது யாருடைய கலாச்சாரம்? அவர்கள் பேண்ட் போடுறதை பார்க்கிறீர்களா? அது யாருடைய கலாச்சாரம்? அவர்கள் தங்க செயினை கழுத்திலே போட்டுக்கொண்டு அலைவதை பார்க்கிறீர்களா? அது யாருடைய கலாச்சாரம்? இன்றைக்கு காதலர் தினங்களில் நம்முடைய முஸ்லிம்களும் கலந்து கொள்கிறார்கள். அது யாருடைய கலாச்சாரம்? சற்று யோசித்து பாருங்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அன்றைக்கே எச்சரிக்கை செய்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு எளிய நிலை ஏற்படுகிற போது நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று நம்மை பார்த்து அறிவுறுத்தினார்களே. நாம் கவனமாக இருக்க வேண்டுமா இல்லையா? அன்பான பெருமக்களே, இன்றைய காலகட்டத்திலே வெட்க உணர்ச்சி மிகவும் முக்கியமாக தேவை. ஹயா மட்டும் இருக்குமானால் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, இளம் பெண்மணிகளாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக வழி தவறி செல்ல மாட்டார்கள். மொபைல் போனை பயன்படுத்துகின்ற முறையில் தான் பயன்படுத்துவார்கள், தவறாக பயன்படுத்த மாட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்கின்றான். பகிரங்கமாக தப்பு செய்வதையும் நீங்கள் விட்டொழியுங்கள், இரகசியமாக தப்பு செய்வதையும் நீங்கள் விட்டொழியுங்கள். இப்போது மொபைல்ல இரகசியமான முறையில் தப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெற்றோர் உறங்கி விடுகிறார்கள், கூட பிறந்தவர்கள் உறங்கி விடுகிறார்கள். என்ன செய்கிறார்கள்? பெண்களும் ஆண்களும் இளைஞர்கள் அவர்கள் தனி அறைக்கு உள்ளே இருந்து கொண்டு மொபைல்ல விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் உங்களுடைய மனோ இச்சைக்கு அடிமையாகாதீர்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். பலமுறை நாம் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் தான், அல் கையிசு மந்தான நப்சஹு. அறிவாளி யார் என்று கேட்டால் தம்முடைய நப்சை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பார். வாமிரல் லிமா பாதல் மௌத். மரணம் என்று ஒன்று இருக்கிறது. மரணத்திற்கு பின்னாலே உண்டான அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அவர் நல்ல அமல்கள் செய்தவாறு இருப்பார். அவர்தான் புத்திசாலி. ஆனால் அறிவற்றவன் எவன் என்று கேட்டால், மன் அத்துபா நப்சஹு ஹவாஹு. மனோ இச்சை பிரகாரம் சென்று கொண்டிருக்கிறானே அவன் அறிவற்றவன் என்றார்கள். ஆஜிஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, மரணத்தை நினைத்து பார்த்தோம் என்றால் ஒரு மனிதன் தப்பு செய்வானா? 2-3 நாட்களுக்கு முன்னாலே ஒரு தாயாரை நான் பார்க்கிறேன், வயதான மூதாட்டி. அவருடைய கணவன் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே இறக்கிறார். அந்த இறப்பை பற்றி அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். எல்லோருமே சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்தோம். சிங்கப்பூர் தம்முடைய மகன்களிடத்திலே, மருமக்களிடத்திலே, பேர பிள்ளைகளிடத்திலே பேசினார். இரவு நேரம் ஆகிவிட்டது, உணவருந்த வேண்டிய நேரம். நான் அடுக்கலைக்கு செல்லுகிறேன், டிஃபன் தயார் பண்ணுவதற்காக வேண்டி. என்னுடைய மகன் நவாஸ் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அம்மா வேகமாக வாருங்கள், அத்தாவுக்கு என்னவோ பண்ணுகிறது. வந்து வேகமாக பார்க்கிறார், தம்முடைய கணவன் பெட்டிலே இப்படி சாய்ந்திருக்கிறார், உயிர் பிரிந்திருக்கிறது. சற்று முன்னால் வரை சர்வ சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தவர், சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய தம்முடைய உற்றார் உறவினர்களோடு அளவலாவி கொண்டிருந்தவர், சில நிமிடங்கள் அல்ல, சில மணித்துளிகளிலே, சில நொடிகளிலே அவருடைய உயிர் பிரிகிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், மௌத்தை நினைத்து பாருங்கள், மௌத்துக்கு பின்னால் உண்டான அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராகுங்கள். அப்படி தயாராகக்கூடியவர் தான் புத்திசாலி என்கிறார்கள். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னார்கள், ஒவ்வொரு மார்க்கத்திற்கும், நன்கு கவனிக்கிறோம், ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு, தனி குணம் இருக்கிறது. இன்னலி குல்லி தீனின் ஹுலுகா இருக்கிறது. ஹுலுக்குல் இஸ்லாம் அல் ஹயா. இஸ்லாத்திற்கென்று அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு தனி குணம், சிறப்பான குணம் வெட்க உணர்ச்சி என்று சொன்னார்கள். வெட்க உணர்ச்சி என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இளைஞர்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், அனைவரிடத்திலுமே நிச்சயமாக அந்த வெட்க உணர்ச்சி இருக்க வேண்டும். அதற்காகத்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன செய்தார்கள்? போதித்துக் கொண்டிருந்தார்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு 7 வயதானால் நீங்கள் தொழும்படி ஏவுங்கள். 7 வயதானாலேயே தொழும்படி ஏவுங்கள். 10 வயதானால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? காயம்படாமல் அடியுங்கள். வதுரிபூஹும் அலைஹா.
தொழுங்கள் தொழுங்கள் என்று காயம்படாமல் அடியுங்கள். மூன்றாவதாக ஒரு விஷயம் சொன்னார்கள். 7 வயது 10 வயது பிள்ளையை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். முரு அவுராதக்கும் பிஸ்ஸலா ஓகும் அபுனாவு சபஇ சினீன் வதுரிபூஹும் அலைஹா வஹும் அபுனாவு 10 சினீன் வஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மலாஜி. படுக்கையில நீங்கள் பிரித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த வெட்க உணர்ச்சி வரணும் என்பதற்காக வேண்டும். உங்களோடு சேர்த்து பிள்ளைகளை நீங்கள் படுக்க வைக்காதீர்கள். அவர்களுக்கு என்று தனி படுக்கையை நீங்கள் ஏற்பாடு செய்து விடுங்கள் என்றெல்லாம் ஏன் சொன்னார்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அன்பான பெருமக்களே, சகோதரர்களே. அதன் காரணமாகத்தான் ஜமாத் உலமாக்கள் சபை மூலமாக ஒரு அறிவிக்கை வெளியாகி இருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலே மதரசாக்களில் ஆண்டு விழாக்கள், பட்டமளிப்பு விழாக்கள் நடைபெறுவது போன்று ஸ்கூல்களிலே காலேஜுகளிலேயும் கூட ஆணுவல் விழாக்கள் நடைபெற்றுவாறு இருக்கிறது. அங்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் அந்த விளையாட்டுகளில் அதிகமாக ஆபாசமான விளையாட்டுகளை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். ரெக்கார்ட் டான்ஸ் போன்ற விஷயங்களில் நம்முடைய பிள்ளைகள் பயன்படுத்தப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த வெட்க உணர்ச்சி அவர்களை விட்டும் போய்விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அருமை சகோதரர்களை பெரியவர்கள், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற போதே அவர்களுக்கு அந்த வெட்கத்தை விதைக்கின்ற போதுதான், ஹயா என்கின்ற அந்த நாணத்தை விதைக்கின்ற போதுதான். ஹதீஸிலே வருகிறது, எம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, அந்நுபுவத்து ஊரா என்று வருகிறது. முந்தின நபிமார்கள், ஏற்கனவே வந்த நபிமார்கள் நமக்கு போதித்த ஒரு முக்கியமான போதனை, இன்னம் இம்மா அதரக்க நாசமின் கலாமின் நுபுவத்தி இதாலம் தஸ்தகி ஃபஃஅல் மா ஷி'த என்பதுதான். வெட்கம் என்பது உனக்கு இல்லாமல் போய்விட்டால் நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்வாய் என்று சொன்னார்களாம் எல்லா இறை தூதர்களும். வெட்கம் இருந்தால் ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை இருக்கும். வெட்கம் மட்டும் இல்லாவிட்டால் ஒரு மனிதன் எப்படி போவான், என்ன ஆவான், என்ன நிலைக்கு தள்ளப்படுவான் என்று சொல்ல முடியாது. எனவேதான் அந்த வெட்க உணர்ச்சியை நாம் பிள்ளைகளாக இருக்கிற போதே நாம் அவர்களுக்கு அதை புகுத்த வேண்டியிருக்கிறது, இதயங்கள்ல விதைக்க வேண்டியிருக்கிறது. என்ற காரணத்தினால்தான் நீங்கள் படுக்கையில் என்ன செய்து விடுங்கள், அவர்களை பிரித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். பள்ளிவாசல்களுக்கு கூட தொழுகைக்கு நீங்கள் பெண் மக்களை அழைத்து வரக்கூடாது. சிறுவர்களையும் கூட மிக சிறுவர்களாக இருக்கக்கூடியவர்கள், இங்கே வந்து விளையாட்டில் ஈடுபடக்கூடியவர்கள், இங்கே வந்து பேசி கொண்டிருப்பவர்கள், அந்த மாதிரியான ஆண் மக்களையும் அழைத்து வரக்கூடாது. அதே போன்று பெண் மக்கள். நம்முடைய பார்வைக்கு இன்றைய காலகட்டத்தினுடைய சூழ்நிலை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே. நம்முடைய பிள்ளைகள், நம் குடும்பத்து பிள்ளைகள், அவர்கள் பிறருடைய பார்வைக்கு அவர்கள் எப்படி காட்சியளிப்பார்கள்? எனவே அன்பான பெருமக்களை, சின்ன பிள்ளைகள் தானே என்று நாம் பள்ளிவாசல்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுறுத்திருக்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, விவரம் அறியாத மெச்சூரிட்டி வராத பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், பள்ளிவாசல்களுக்கு அழைத்து வராதீர்கள். அவர்களை பள்ளிவாசலிருந்து நீங்கள் தவிர்க்க செய்து விடுங்கள் என்றெல்லாம் கூறுகிறார்கள். என்றால் நம்முடைய சமுதாயத்திலே உள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வெட்க உணர்ச்சி மட்டும் வந்துவிட்டால் அன்பான பெருமக்களே, இந்த காதலர் தினம், இந்த கரிசடை தினத்திலே எல்லாம் நம்முடைய மக்கள் ஒருபோதும் கலந்து கொள்ள மாட்டார்கள். எத்தனையோ குடும்பங்களை பார்க்கிறோம், அப்படியே வேதனையிலே விம்பியவாறு இருக்கிறார்கள். காரணம், அவருடைய பிள்ளைகள் விலகி சென்று விட்டார்கள், பெற்றோரை விட்டு விலகி சென்று விட்டார்கள். கூடா நட்பு கேடாக முடியும் என்று சொல்வார்கள் அல்லவா? அவர்களை நாம் ஸ்கூலுக்கு, காலேஜுகளுக்கு அனுப்புகிற போது சொல்ல போனால் அன்பான பெருமக்களே, சில சமயங்களில் நம்முடைய ஊர்ல வேன்கள் உலா வருகின்றன, ஆட்டோக்கள் உலா வருகின்றன, ஸ்கூல் பிள்ளைகளை, காலேஜ் பிள்ளைகளை ஏற்றியவாறு செல்கின்றன. ஆனால் மோசமான பாட்டுக்கள் ஓடிக்கொண்டிருக்கிற. என்னுடைய வீட்டிற்கு முன்னாலே ஆட்டோக்கள் நிற்கும், அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அருவருக்கத்தக்க பாடல்கள், ஆபாச இசைகள் எல்லாம் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. நாம் பிள்ளைகளை நாம் ஸ்கூல்களுக்கு அனுப்புகிற போது, வாகனங்களை ஏற்றி அனுப்புகிற போது அந்த டிரைவர்களிடத்திலே சொல்ல வேண்டும், பாட்டெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை, ஏதாவது ஒரு ஹதீஸையாவது சொல்லுங்க, அந்த பிள்ளைகளிடத்துல பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கட்டும், ஒரு வசனமாவது ஓதட்டும். அந்த வசனத்தை அந்த பிள்ளை, இதெல்லாம் முடியாதா? இது நடக்க முடியாத ஒரு காரியமா? அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைய காலகட்டத்திலே நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கிறது என்று கேட்டால், ஒவ்வொரு பத்திரிகையிலையும் இதையெல்லாம் நாம் வெளிப்படையாக சொல்லித்தான் ஆக வேண்டும். காதல் என்கின்ற பெயரின் காரணமாக நிறைய ஆணவ கொலைகள் ஏற்படுகின்றன, கௌரவ கொலைகள், தற்கொலைகள், உயிர் பலிகள் ஏற்படுகின்றன. ஒவ்வொரு பத்திரிகையிலையுமே நாம் பார்க்கிறோம். விளைவுகள் எவ்வளவு மோசமாக இருக்கிறது பாருங்கள். கடைசியாக கிடைத்த ஒரு புள்ளி விவரம் என்னவென்று கேட்டால்,
காதல் தோல்வியின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டவர்களில மேற்கு வங்கத்திற்கு அடுத்தபடியாக தமிழகம் திகழ்கிறது என்று போட்டிருக்கிறார்கள். காரணம் அன்பான வசீகர வார்த்தைகளால், கவர்ச்சிகரமான வார்த்தைகளால் காதல் வலையிலே பிள்ளைகளை வீழ்த்த செய்துவிட்டு அதற்கு பின்பு அந்த பிள்ளைகளை படுத்துகின்ற பாடு இருக்கிறது, வன் கொடுமைகள் இருக்கிறது. அது சொல்லி மாறாத அருமை பெருமக்களே, இது என்ன காதலர் தினம், இது எவ்வளவு அசிங்கமான தினம். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாமா? ஈமானுடைய ஒரு பகுதியாயிட்ட வெட்கம். நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்துல எவ்வளவு ஆழ்ந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நாட்டு நடப்புகளை கொஞ்சம் யோசிக்க வேண்டுமா இல்லையா? எனவேதான் அருமை பெருமக்களே, சகோதரர்களே, இன்றைக்கு தமிழகம் தழுவிய முறையிலே அதிகமான பள்ளிவாசல்களிலே இந்த 14ஆம் தேதியிலே நடைபெறுகிற இந்த தினத்தை ஒட்டி இது போன்ற எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டவாறு இருக்கிறது. நம்முடைய ஊர் காப்பாற்றப்பட வேண்டும், இஸ்லாமிய ஊர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். என்றைக்கும் பெற்றோருக்கு பிள்ளைகளாக, உண்மையான கணவன்களுக்கு மனைவிகளாக, மனைவிகளுக்கு கணவன்களாக காதல் கொள்ளலாம், அன்பு கொள்ளலாம். நிக்காஹுக்கு பின்னாலே, ஆப்டர் மேரேஜுக்கு பின்னாலே ஒரு கணவன் மனைவியை நேசித்து வாழ்வது என்பதுதான் நம்முடைய மார்க்கம் சொல்லுகின்ற ஒரு பாடமாக இருக்கிறது. இது போன்ற நல்ல பல விஷயங்கள் நம்ம கவனத்தில் கொள்வோமாக. வல்ல ரஹ்மான் இந்த சமுதாய காப்பாற்றுவானாக. தன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இறைநேச செல்வர்கள் வரிசையில் நம் எல்லோரையும் சேர்த்துக் கொள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.